ப்ரோ பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாமா வேணாமா? ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ். அதாவது யூடியூப்ல நமக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு கமெண்ட்டை. சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். ஏன்னா பிகாஸ் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன் எடுத்தனே தெரியல. ஏன் எடுத்துன்னு நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, சரி 12th படிக்கிறப்போ ஒரு மெடிக்கல் ஒரு பயாலஜி குரூப், பயாலஜி மேக்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ண ப்ரொஃபஷன் தான் நர்சிங். பட் இப்போ தான் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கோப்ஸ் இருக்கிறதே எனக்கு தெரியுது. அப்போ இந்த பிரதர் கேட்ட மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு 12th படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு வந்து பெருசா அவேர்னஸ் இருக்க சான்சஸ் இல்ல. ஈவன் நானுமே அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். பட் இப்போ அப்கமிங்ல ஒருத்தவங்க நர்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. எனக்கு இருந்த அதே கொஸ்டின்ஸ் தான் இப்பவும் இருக்க சான்சஸ் இருக்கு. அந்த மாரி ஒரு 25 கொஸ்டின்ஸ வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓவர் த இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல எனக்கு இருக்கிற நாலேட்ஜ் வைஸ்மே சரி. முடிவா என்னதான் சொல்ல வர இந்த வீடியோல முழுக்க அந்த 25 கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் டு நர்சிங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற பேசிக்க வச்சு தான் நான் வச்சிருக்கேன். இந்த வீடியோ முழுக்க 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th முடிச்சுட்டு நர்சிங் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தோட இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சோனே என்ன கோர்ஸ் எடுக்கிறது? என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்றது? அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில இந்த 12th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்துகிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் என்னைய கேட்டீங்கன்னா, எந்த ஃபீல்டுல வந்து அதிக அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கோ, அந்த மாரி ப்ரொஃபஷனா எடுக்கிறது தான் நல்லது. நான் ஏன் மெடிக்கல் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து ஒரு பயாலஜி மேக்ஸ் குரூப் எடுத்தேன். சரி அது ரிலேட்டட் ஏதாவது மெடிக்கல் போவோமே அப்படின்னும்போது, ஓகே டாக்டரேட் படிக்கிற அளவுக்கு எனக்கு வராதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் என்னன்னு பார்த்துட்டு, ஓகே நர்சிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நர்சிங் உள்ள வந்தது. அப்படின்னும்போது மத்த ப்ரொஃபஷனை கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்ஸ் அண்ட் ஜாபா இருக்கட்டும், சேலரியா இருக்கட்டும், சேலரிய கம்பேர் பண்றத விட ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து இல்ல அப்படின்ற சொல்ற நிலைமையே இங்க வந்து கம்மி. பிகாஸ் மெடிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மூலைக்கு இப்போ ஹாஸ்பிட்டல், கிளினிக் இருக்கு. ஈவன் ஃபாரின் போனாலுமே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்றதால, மெடிக்கல்ல ஹாஸ்பிட்டல் செக்டார்ல வேலை செய்றவங்களுக்கு வந்து வேலை இல்லன்ற ஒரு திண்டாட்டம் கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் நர்சஸ். அதனால அமாங் இப்போ ஒரு இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் எடுக்கிற குரூப்பா இருக்கட்டும், இல்ல லா படிக்கலாம். இந்த மாரி நெறைய இருக்கு. பட் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஈவன் டாக்டர் கம்பேர் பண்றப்ப விட பார்த்தீங்கன்னா, நர்சிங்ல நெறைய ஜாப் ஸ்கோப்ஸ் இருக்கு. அதனால நர்சிங் சூஸ் பண்றது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். வை டூ சூஸ் நர்சிங் ஆஸ் எ ப்ரொஃபஷன்? ஓகேங்களா? இப்போ நர்சிங்க நான் ஏன் ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணது தான் சேம் இதுக்கும் ஆன்சரா வரும். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மனிதனுக்கு நோய் ஒன்று இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயம் இருக்கும். ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ், டாக்டரா இருக்கட்டும், லேப் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஆஃப் ஜாப் வந்து கிரியேட் ஆகுது. அதில எஸ்பெஷலி நர்சஸ் வந்து அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி டாக்டரை விட நர்சஸோட தேவை தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அதிகமா இருக்கு. அப்படின்னும்போது ஜாபோடைய அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நர்சிங் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்கோப்ஸுமே இருக்கு. ஃபாரின்லாம் போனா நல்லா லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். ஈவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயே நெறைய லைக் ஜிப்மர், எய்ம்ஸ் மாரி கவர்மெண்ட் செக்டார்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுலயுமே போனீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ரிலேட்டட் பிசினஸ்மே நெறைய இருக்கு. அந்த மாரியுமே நெறைய பண்ணலாம். அதனால நர்சிங்க ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்றது தப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே நீங்க வேலை இல்ல, நான் நர்ஸ் படிச்சேன், நான் வேலையே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன்ற வார்த்தை வந்து ஸ்டேட்மெண்ட் இப்ப வரைக்கும் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல இன்னொரு 30 வருஷம், 40 வருஷம் கழிச்சு நெறைய பேர் வந்து நர்சஸ் எடுக்கிறாங்கன்னும்போது, நர்சஸ் படிக்கிறாங்கன்னும்போது அந்த மாரி நிலைமை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போ ஒரு நர்ஸ் வேலை கிடைக்கவே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையவே கிடையாது. நர்சிங் இஸ் ரெஸ்பெக்டட். அதாவது நர்சிங் படிக்கலாம்னு ஓகே. நான் படிச்சுட்டு இருக்கேன். இல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னா, நர்சிங் படிச்சு முடிச்ச உடனே மரியாதை இருக்குமா? பிகாஸ் ஓவர் த இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல நெறைய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல நியூஸ் சேனல்ஸ் இந்த சீரியல்ஸ், தமிழ் சீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நர்சிங்க வந்து ஒரு மாரி டீமோட்டிவேட் பண்ற மாரி சீன்ஸ் தான் இருக்கும். நர்ஸ்னா இப்படிதான் வந்து ரூடா இருப்பாங்க. இந்த மாரி ஷவுட் பண்ணுவாங்க. இந்த மாரி கொஞ்சம் தப்பான விஷயத்துலாம் ஈடுபடுவாங்க. ஒரு சாஃப்ட்டாவே இருக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்த தான் இப்போ வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க. ஈவன் இந்த சோசியல் மீடியால முதற்கொண்டுமே. அதனால தான் வந்து நர்சஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து அப்கமிங் ஒரு நர்சிங்க வந்து ஒரு
ப்ரொஃபஷனா சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இப்ப அந்த மாரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல அந்த மாரி நெறைய மாறிடும். பிகாஸ் பிராக்டிகலி பார்க்குறப்ப ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயம் எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பேஸ் பண்ணி அதாவது நான் எந்த மாரி பிஹேவ் பண்றேன், நான் எப்படி நடந்துக்கிறேன் ஒருத்தவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றேன், எனக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. இத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பொசிஷன். நம்ம எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கோன்றத நம்ம பொசிஷனுக்கு ஏத்த மாரி நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அண்ட் தென் செகண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக்கப்ல ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கணும்னா, அந்த மாரி பீப்பிள்க்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இந்த மாரி ரெஸ்பெக்ட் கிடைக்கிற வேரியேஷன்ஸ் ஆன இடம் எல்லாம் இருக்கு. பட் பிரைமரியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, அண்ட் தென் உங்களுக்கு எவ்வளோ நாலேட்ஜ் இருக்குன்றத வச்சு தான் நர்சிங் மட்டும் கிடையாது. ஓவரால் நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதனால நர்சிங்ல கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் சச் ஒகேஷன்ஸ்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றோம்னும் போது, இன் சச் கேஸஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்றோம், இல்ல ஏதாவது வந்து எரர் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல, இன்கேஸ் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் உங்க சூப்பர்வைசரா இருக்கட்டும், இல்ல டாக்டர்ஸா இருக்கட்டும், ஏதாவது பேஷண்ட்ஸ் முன்னாடியோ, இல்ல பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் முன்னாடியோ உங்கள ஸ்கோல் பண்றப்ப பிகாஸ் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, உங்க மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண நினைப்பாங்க உங்க சூப்பர்வைசரா இருக்கட்டும். அந்த மாதிரி டைம்ல வேணா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குறையிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. தப்பு பண்ண யாரா இருந்தாலும் அந்த இடத்துல திட்டுவாங்க. அந்த தப்பை வந்து நம்ம திருத்திக்கணுன்றதுக்காண்டி தான் அப்படி பண்றாங்க. அது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம அப்படி பண்றாங்கன்றது கிடையாது. நர்சஸ் அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கு. எஸ்பெஷலி ஃபாரின் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவுக்கு. பட் அப்ராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ மீன் அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒர்க் பண்றதை விட அங்கே பெட்டர்ன்னு சொல்லிட்டு. இஸ் தேர் நர்சிங் ஆஸ் த ஸ்கோப்? நம்ம இப்போ நான் ஒவ்வொரு முன்னாடியே சொன்னது தான் அதிலே கொஷின் தான். நர்சிங்ல ஸ்கோப் இருக்கா இல்லை என்ன கிடையாது? கண்டிப்பா இருக்கு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோய் இருக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் டாக்டர், நர்சஸ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வேலை இருந்துட்டு தான் இருக்கும். அதனால ஸ்கோப் இல்லாத ஃபீல்ட் நர்சிங் சொல்லவே முடியாது. ஏகப்பட்ட ஸ்கோப் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நர்சிங் ஸ்கோப் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டரில் வேலை செய்யலாம். இல்லை ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நான் அப்ராடில் கூட போய் வேலை செய்யலாம். அப்ராட் பிடிக்கல அப்படின்னா நான் இந்தியனில் கவர்மெண்ட் செக்டர்ஸ் நிறையா இருக்குது. அங்கேயுமே நல்ல சேலரி, அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். இல்லை அதுவும் பிடிக்கலன்னா அகாடமிக்கில் போய் ஒரு டியூட்டராகவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். சரி அதுவும் வேணாம்னா ஹாஸ்பிட்டல் செக்டரில் தான் ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் கிளினிக்கல் தேவையில்லை. பட் மேனேஜ்மெண்ட் லெவல் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ஒரு எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அதுக்குமே மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நர்சிங் எஜுகேட்டராக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஐசிஐ நர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ரிசர்ச் செக்டர்ஸ் வந்து நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நர்சிங் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நர்சிங்கில் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் நமக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்போஷரும் இருக்கணும், கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் யார் வேணா நர்சிங் படிச்சிடலாம். பட் கொஞ்சம் இந்த மாதிரி பொசிஷன்லாம் போய் உட்காரணும் அப்படின்னா நம்மளை நம்ம கொஞ்சம் நாலேஜ் வைஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அப்டேட் பண்ணாதான் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் போய் உட்கார முடியும். அதனால் நர்சிங்கில் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. இஸ் ஆர் நர்சிங் ஆஸ் எ குட் சேலரி? அதாவது சேலரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேலரி ஓரளவுக்கு கம்மி தான். அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஃப்ரெஷராக போகிறப்ப ஒரு மினிமம் ஒரு 12Kலேருந்து ஒரு 20K 22K வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹாஸ்பிட்டல். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு 18-20 கூட தராங்க வித் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் அக்கமடேஷன் ஃபார் கேர்ள்ஸ். பிகாஸ் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்து அக்கோமடேஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? இதுதான் பேசிக் சேலரி. பட் இதே கவர்மெண்ட் செக்டரில் போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 25 to 30 இருக்கும். பட் இன்னும் எய்ம்ஸ் அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் செக்டரில் போகிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்லாம் போகிறீங்கன்னா இன்னும் அதை விட அது ஹையாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே. அண்ட் தென் அப்ராடில் போயிட்டீங்க அப்படின்னா லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம் வித் டேக்ஸ். சம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5-2 lakhsலாம் இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சேலரி இன்னுமே பூஸ்டப் ஆகும். பிகாஸ் நம்ம இந்தியாவில் ஒரு வருஷம் வாங்கின சேலரியை அங்கே அப்ராடில் நிறைய கண்ட்ரீஸில் லைக் யூகேவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இல்லை சம் அரப் கண்ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால நர்சிங் ஆஸ் எ குட் சேலரி கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை விட அப்ராடில் இருக்குது. பட் இந்தியாவில் கவர்மெண்ட் செக்டர்ஸில் கொஞ்சம் சேலரி நல்லாவே வாங்கலாம். இஸ் தேர் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் நர்சிங்? அதாவது நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நான் படிக்க முடியுமா? கட்டாயம் படிக்க முடியும். ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரொம்பவே லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது, லிமிட்டடான இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து நர்சிங் காலேஜ் வந்து கவர்மெண்ட்டில் ப்ரிஃபர் பண்ணுறதால அதோட கட் ஆஃப் ரேட் வந்து பயங்கர ஹையாக போயிடுது. பிகாஸ் ஒரு எப்படி சொல்ல போனால் ஒரு 185 190 அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. பிகாஸ் டாக்டரேட் ட்ரை பண்ணுறாங்க, நீட் கஷ்டமாக இருக்குது, நீட் வந்து என்னால் ட்ரை பண்ண முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை எனக்கு இந்த கட் ஆஃப் இருக்குது, இதை வச்சு நான் டாக்டரேட் கிடைக்கல. பிகாஸ் நீட் வில்லிங் இல்லை,
சரி ஓகே நம்ம அடுத்து என்ன அப்படின்னும்போது நர்சிங் வேணா சூஸ் பண்ணலான்றவங்க வந்து ஹையர் கட் ஆஃப் இருந்துமே அவங்க வந்து நர்சிங்கில் வராங்க அப்படின்னும் போது அந்த லிமிடெட் சீட்ஸை வந்து ஹையர் கட் ஆஃப் இருக்கிற பீப்புள் வந்து ஃபில் பண்ணிடுறதால கொஞ்சம் நார்மல் கட் ஆஃப் இருக்கிற பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நிறைய ப்ரைவேட் செக்டர் லைக் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, இல்லை ப்ரைவேட் வெறும் நர்சிங் காலேஜ் மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவும் சூஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க. இஸ் தேர் த நர்சிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹை, அதாவது நர்சிங்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. ஏதாவது நம்மளுடைய பர்சனல் அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை போஸ்டர் காம்படிஷன், நமக்கு பர்சனல் அந்த மாதிரி தான் ஏதாவது கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் பர் இயர் வரைக்குமே இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஒரு 1.23 கிட்ட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வித் ஹாஸ்டல். வித்தவுட் ஹாஸ்டல்னால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஹாஸ்டலுக்கு தான் நம்ம காலேஜ் ஃபீஸை விட ஹாஸ்டல் கட்டுற ஃபீஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நர்சிங் இஸ் டஃப் டிகிரி, அதாவது நர்சிங் வந்து டஃப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த ஒரு பயம் இருக்குது. நர்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கிறப்ப நிறையா ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க, எழுதுகிற வேலையாக இருக்கட்டும், இல்லை நிறையா வந்து வைவா, ஹாஸ்கி, கிளினிக்கல் போஸ்டிங், கம்யூனிட்டி போஸ்டிங் சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. இது வந்து டஃப்பாக இருக்குமா, எப்படி ஒரு எனக்கு வந்து நான் ஆவரேஜாக தான் படிக்கிறேன், நான் வந்து உள்ளே வந்து படிக்க முடியுமா, என்னால் டார்கெட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பயங்கர டவுட் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டுமே எந்த ஒரு டிகிரியுமே வந்து டஃப் தான். வித்தவுட் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஃபீல்டுமே டஃப் தான். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உள்ளே வந்துட்டாலும் நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே நம்ம எடுத்துட்டோம், இப்போ வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டோம், பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எடுத்தது காசுக்காண்டி படிக்கணும். பிடிக்கலன்னா வெளியில் வர்றது பெட்டர். அது வந்து எப்போனா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக முடிவெடுக்கணும். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதை டாலரேட் பண்ணி கொஞ்சம் பிடிச்சி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நர்சிங் வந்து டஃப்பான்னு கேட்டிங்கன்னா டஃப்பு கிடையாது. நர்சிங் படிக்கிறது டஃப்பு கிடையாது. பட் பீயிங் எ நர்ஸ், அதாவது ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் டஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு நர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐசியூவில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கணும், பேஷண்ட் சைடு ஒர்க்ஸையும் பார்த்துக்கணும், பத்தாவது டாக்டர் ரவுண்ட்ஸ், டாக்டருடைய ஃபாலோஅப்ஸாக இருக்கட்டும், இல்லை லேப் ரிப்போர்ட்ஸ், அது மெடிசன் இன்டர்ன் பண்ணுறது, மெடிசனை கொடுக்கறது, இது இல்லாமல் அந்த வார்டில் வர டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த நமக்கு இருக்கிற ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் நர்சஸாக இருக்கட்டும், வார்டு அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம வந்து கோரிலேட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய மல்டி டாஸ்க்காக இருக்கும். அது வேணால் கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். பட் கொஞ்ச நாள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இனிஷியல் டைமில் தான் உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும். பட் கொஞ்ச நாள் நீங்கள் போக போக நிறைய விஷயம் கற்றுக்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அசால்ட்டாக ஓகே இது இவ்வளோ தான், இந்த ப்ரொசீஜர் இவ்வளோ தானு சொல்லிட்டு அசால்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் நர்சிங் வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன். பட் அதன் பீயிங் அ நர்ஸ் இஸ் செட்டப், அதுவுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. பட் நீங்கள் ஈஸியாக வந்து லைஃப்பை கோப்பப் பண்ணி போயிடலாம். இஸ் ஆர் நர்சிங் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ், அதாவது பொதுவாக நர்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபீமேல் தான் நர்ஸ் அப்படின்னாங்க. பிகாஸ் நான் வந்து படிக்கிறப்ப எங்கள் ஊரில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு மேல் நர்ஸ். இப்போ வரைக்குமே வேறு யாரும் மேல் நர்ஸ் கிடையாது. இப்போ வரைக்குமே எல்லோரும் கேட்குறது என்னென்னா டாக்டர் என்னை வந்து டாக்டர் தான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் நான் டாக்டர் படிக்கல, நான் நர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் மென்டாலிட்டி என்னென்னா, பிகாஸ் ஒவ்வொரு சொசைட்டியில் நர்ஸ் அப்படின்னாலே ஃபீமேல் தான். இப்போ இந்தியாவிலே ஒரு சென்சஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஃபீமேல் நர்சஸ் தான், பேலன்ஸ் 20% தான் மேல் நர்சஸ் இருக்காங்க. இதுலேயுமே ஓவரால் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நினைக்கிறேன் இந்தியா வந்து மேல் நர்சஸ் அதிகமாக படித்து முடிச்சுட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நம்பர் 1ல் இருக்காங்க. இதுக்கே 20% தான் இருக்கும். அப்போனா எந்த அளவுக்கு ஃபீமேல் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நர்சிங்கில். இதில் நர்சிங்னா ஃபீமேல் மட்டும் கிடையாது, மேலுமே படிக்கலாம். அதுக்கு நானுமே ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இதர் நர்சிங் ஹாவ் லாட் ஆஃப் கிளினிக்கல் போஸ்டிங். எஸ், கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் உங்களுக்கு தியரியை விட போஸ்டிங், கிளினிக்கல் போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கும். லைக் கம்யூனிட்டி போஸ்டிங்காக இருக்கட்டும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஒரு NABH ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு 300 400 பெட்டர் இல்லை ஒரு 800 பெட்டர் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வார்டு எடுத்துக்கிட்டாலும் மெடிக்கல் வார்டு, ஜென்ரல் வார்டாக இருக்கட்டும், சர்ஜிக்கல் வார்டு, அந்த ஐசியூ எடுத்துக்கிட்டாலும் நிறைய வெரைட்டி ஆஃப் கார்டியாக், சிடி ஐசியூவாக இருக்கட்டும், மெடிக்கல் ஐசியூவாக இருக்கட்டும், நியூரோ ஐசியூ, அது மாதிரி நிறைய போஸ்ட் ஆஃப் ஐசியூ, ஆன்டிநேட்டல் ஐசியூன்னு சொல்லிட்டு நிறைய ஐசியூஸ் இருக்கும்ல. இந்த பக்கம் ஓடி நிறையா இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். வார்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட வார்டு இருக்கும். இன்னும் சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு செப்பரேட்டான வார்டுலாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போஸ்டிங் அப்படின்றது கிளினிக்கலில் போடுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரில் மெஜாரிட்டி ஆஃப் பிளேசஸில்
ஒரு நர்ஸோடைய நீடட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நர்ஸாவது தேவைப்படுவாங்க. அதனால தான் வந்து நம்ம படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஐ மீன் ஒரு ஓரியன்டேஷனா இருக்கட்டும், அங்க ஒர்க் எப்படி நடக்குது, என்ன மாரி ஒர்க்ஸ்லாம் செய்றாங்க, அங்க ஒரு நர்ஸுக்கு என்ன தேவை இருக்கு, நர்ஸ் வந்து எந்த மாரி ஒர்க் பண்ணணும், எந்த மாரிலாம் வந்து ஜாப்ஸ கோரிலேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டாக்குமெண்டேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு பேஷண்ட் கேரா இருக்கட்டும், எந்த மாரி கேஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு நெறைய அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிளினிக்கல் போஸ்டிங் போடுவாங்க. விசிட்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல ஓல்ட் ஏஜ் ஹோமா இருக்கட்டும், கம்யூனிட்டி ஹெல்த் செக்டார் இருக்கும். கம்யூனிட்டி ஹெல்த் செக்டார்லாம் போயிட்டு வீடு வீடா போயிட்டு வைட்டல் செக் பண்றது, சம் இன்வெஸ்டிகேஷன்னா லைக் யூரின் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க படிக்கிறப்ப தெரியும். அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெறைய இன்வால்வ்மென்ட்டா பண்ற மாரி இருக்கும் நர்சிங்ல. அதனால கண்டிப்பா கிளினிக்கல் போஸ்டிங் இல்லாம நர்சிங் இருக்கவே இருக்காது. தியரி கிளாஸை விட கிளினிக்கல் போஸ்டிங் தான் அதிகமா இருக்கும். இஸ் த நர்சிங் ஹேவ் எ லாட் ஆஃப் அசைன்மென்ட்ஸ் அண்ட் ரைட்டிங் ஒர்க்ஸ். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நர்சிங்ல எழுதுற வேலையும் ஐ மீன் படிக்கிற வேலைய விட எழுதுற வேலை அதிகமா இருக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா எழுதுற வேலையும் சரி, இல்ல போஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், லைக் இன்னொன்னு அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, ஹெல்த் எஜுகேஷன் பண்றதுக்கு ஹெல்த் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதிகமா ப்ரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். எழுதி எழுதி கையே வந்து உடையிற அளவுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கே மாறி எனக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல பொறுமையா எழுதுவேன். பட் காலேஜ்லாம் கிறுக்கி 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 ஹேண்ட் ரைட்டிங்கே மாறிடுச்சு. என்ன பண்றது? அந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் ஒர்க் நம்மள வந்து ஒரு பிஸியாவே வச்சிருப்பாங்க நர்சிங்ல. இது வந்து நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒர்க் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுதுனது எதுவும் யூஸ் ஆகுதா? என்னைய கேட்ட வரைக்கும் பெருசா யூஸ் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த எழுதுறோம்ல, ஃபாஸ்ட்டா எழுதி எழுதி நம்ம பிராக்டிஸ் பண்ணது எப்ப யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்ம ஒர்க் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சைட் கேரா இருக்கட்டும், மத்த ஒர்க்லாம் பார்க்க பிஸி ஆயிடுவோம். ஆனா டாக்குமெண்டேஷன் பண்றது பெருசா நம்ம டைம் செலவு பண்ற மாரி இருக்காது. அந்த டைம்ல நம்ம ஃபாஸ்ட்டா இப்படி எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நர்சிங்ல ரைட்டிங் ஒர்க்ஸ் கட்டாயம் இருக்கும். கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இஸ் தேர் எனி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி? அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நர்சிங் முடிச்ச உடனே ஃபாரின்ல போய் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கோப்னே சொல்லலாம். அதாவது நர்சிங் முடிச்சுட்டு ஒரு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஒரு ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டே மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம மேக்ஸிமம் அப்ராட் போறது பெட்டர். அப்ராட் போயிட்டு ஒரு 5 வருஷமோ மினிமம் ஒரு 5 இயர்ஸ் டூ 10 இயர்ஸ் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல பேக்கப்போடயே வரலாம். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் சிம்பிளா சொல்லணும். ஒரு 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 மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரி இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கு. சவுதி அரேபியா, துபாய், ஐ மீன் UAE, ஓமன், கத்தார் சொல்லிட்டு அந்த மாரி கண்ட்ரீஸ் போலாம். இல்ல யூரோப்பியன் ட்ரை பண்ணணுமா, அங்க போனீங்கன்னா UK, ஜெர்மனி, பிரான்ஸ், அயர்லாந்து இருக்கு. இந்த மாரி கண்ட்ரீஸ் போலாம். இல்ல அமெரிக்கா, USA கூட போலாம். இல்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இன்னும் ஜாப்பனீஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான், சைனா கூடமே போறாங்க. சம்டைம்ஸ் ரஷ்யாக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான். பிகாஸ் மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் தென் கல்ஃப் கண்ட்ரீஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இன் சச் ஒகேஷன்ஸ்ல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நர்சிங் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப், அதாவது இந்த அப்ராட் ஸ்கோப் அப்படின்றது ஓப்பன் ஸ்பேஸ். ஈஸின்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி அதர் டிபார்ட்மெண்ட், ஈவன் டாக்டர்ஸை கம்பேர் பண்ற பத்தியில பார்த்தீங்கன்னா, நர்ஸ் வந்து ஈஸியா அப்ராட் போலாம். அதனால நர்சிங்ல அப்ராட் ஸ்கோப் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கோப்னே சொல்லலாம். ஏகப்பட்ட அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க ஈஸியா போலாம். அதனால கண்டிப்பா அப்ராட் ஸ்கோப் நர்சிங்ல இருக்கு. இஸ் தேர் எனி கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ஃபார் நர்சிங்? அதாவது நர்சிங்ல வந்து ஏதாவது கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். திரும்ப நான் இதில டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாரியே. அதாவது இந்தியாவுல கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்ல போய் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பெய்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சொல்லலாம். எய்ம்ஸ் வந்து டெல்லியில ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 7, 8, 9 கிட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டுமே குறிப்பிட்ட ஒரு ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கு. அதனால அது ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு 9 ஆர் 10 சம்திங் இருக்கு. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு. அந்த மாரி எய்ம்ஸ்ல போய் உட்காந்துட்டா, ஸ்டார்ட்டிங்கே ஒரு 70, 80 வாங்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 1 லேக்லாம் வாங்குற 1 1/2 லேக் அந்த மாரிலாம் வாங்குற நர்சஸுமே இருக்காங்க இந்தியாவுல. நான் ஃபாரின் போக விரும்பல, நான் இந்தியாவிலேயே இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து இந்த மாரி கவர்ன்மென்ட் செக்டர் எக்ஸாம்ல வந்து சூஸ் பண்ணலாம் எய்ம்ஸ். அண்ட் தென் ஜிப்மர் சொல்லுவாங்க. ஜிப்மர்மே பாண்டிச்சேரியில சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். இது 2மே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பேஸ்டு எக்ஸாம். இது இல்லாம நெறைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், நெறைய நர்சிங் ரிலேட்டட் ஜாப்ஸ், கவுன்சில் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். சூப்பர்வைசர் ஜாப்ஸ் இந்த மாரி போறதுனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் கொஞ்சம் நாலேஜுமே இருக்கணும் அதே டைம்ல. அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மெடிக்கல் ரெக்யர்மென்ட் போர்டுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே நெறைய எக்ஸாம்ஸ்லாம் இப்போ ரீசென்ட்டா இப்போ கூட வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அதில போயிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, நெறைய கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. அங்கேயுமே வந்து நர்சஸா ஒர்க் பண்ணலாம்.
பண்ணலாம். அதனால இந்தியாவுல நர்சஸா வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல போணும்னா இந்த மாரி இடத்துல போலாம். பட் இதெல்லாம் டீட்டெயில்டா வேணா நான் தனி வீடியோல போடுறேன். பட் இதுல போடணும் அப்படின்னா என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட் போறத விட இங்க கவர்மெண்ட் செக்டார் லைக் ஆர்ஆர்பி எக்ஸாமுமே இருக்கு. அதாவது ரயில்வேல இருக்கு, அந்த மாரி இருக்கு. கப்பல்ல வேலைக்கு போலாம். இது இல்லாம மிலிட்டரி ஆர்மி நர்சஸ்மாவும் போலாம். அந்த மாரி நெறைய ஸ்கோப்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. பட் லிமிட்டட் சீட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி வந்து மேல்க்கு வந்து ரொம்பவே கம்மியான சீட்ஸ் தான், ரேஷியோ தான் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல்ஸ் தான் அதிகமா இருக்கு. அது இல்லாம நெறைய போட்டி. பிகாஸ் ஃபாரின் போகணுன்றத விட இங்க கவர்மெண்ட் செக்டார்ல போய் உட்காரணும்னு தான் நெறையா பேரோட எய்மா இருக்கு. அதனால கொஞ்சம் போட்டி அதிகம் இங்க கவர்மெண்ட் செக்டார்ல. இஸ் தேர் எனி ரிஸ்க் டு சூஸ் நர்சிங் ஆஸ் எ ப்ரொஃபஷன்? அதாவது நர்சிங் நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? அப்படின்ற கேள்வி தான் இது. ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இல்லாத ஜாப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு கட்டட வேலை செய்றேன், இல்ல ஒரு 10 மாடி பில்டிங் மேல நின்னு பெயிண்ட் அடிக்கிறேன், அது மட்டும் தான் கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே ஒரு ரிஸ்க் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நர்சிங் வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்லயே ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருக்கிற மாரி இருக்கும். டைமே கிடைக்காத மாரி இருக்கும். 3 ஷிஃப்ட் பார்ப்போம். அதே நேரத்துல 3 ஷிஃப்ட் பார்க்கறதால சரியா தூங்க முடியாது. வீட்டுக்கு சரியா போக முடியாது. லீவ் கிடைக்காது. பிஸி ஸ்கெட்யூலாவே இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது எப்பவுமே ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஜெனரல் ஷிஃப்ட் அந்த மாரிலாம் கிடைக்கும். பட் ஓபிடியா இருக்கிறவங்களுக்கு ஜெனரல் ஷிஃப்ட் கிடைக்கும். பட் வார்டா இருக்கட்டும், ஐசியூ இங்கலாம் வந்து 3 ஷிஃப்ட் பார்க்குற மாரி இருக்கும். லைஃபே ஒரு மாரி லூப்பா போயிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். வித் லோ சேலரி. பிகாஸ் நர்சிங் இந்தியாவுல கவர்மெண்ட் செக்டர் இல்லாம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் கேஸஸ் பார்க்கலாம். சம் சீராலஜி பாசிட்டிவ் கேஸஸா இருக்கலாம். இல்ல டிபி மாரி நெறைய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்லாம் நம்ம ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணி, க்ளவ் யூஸ் பண்ணி, ப்ராப்பரான பிபிஇ யூஸ் பண்ணி, கொஞ்சம் ஹைஜீனா நம்ம பார்க்குற மாரி இருக்கும். பிரிவென்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். பட் அதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனா, அவங்க கிட்ட இருக்கிற டிசீஸ் தான் நமக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சம் சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து ரேர் ஒகேஷன்ஸ் தான். நம்ம கரெக்ட்டா நம்ம வேலையில இருந்தோம் அப்படின்னா, அந்த மாரி ரிஸ்க்லாம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இதுவுமே ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் சைட், கொஞ்சம் ரிஸ்க்ன்னு சொல்லலாம். இது வந்து நர்சஸ் மட்டும் கிடையாது. ஈவன் ஹாஸ்பிட்டல் செக்டர் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்க்ளூடிங் டாக்டர்ஸுக்குமே அதிக எக்ஸ்போஷர் இந்த மாரி டிசீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு. பட் ரேர், கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் அதாவது கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் இந்த மாரி ரிஸ்க்லேருந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் வேர் எனி ஹையர் ஸ்டடீஸ் இன் நர்சிங்? அதாவது நர்சிங்ல நான் சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங் எடுத்துட்டேன். அடுத்து நான் வந்து இதுக்கு மேல போணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதிகபட்சம் எதுல வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா, நர்சிங்ல அதிகபட்சம் டாக்டரேட் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இதுக்கு முன்னாடி எம்ஃபில் நர்சிங்னு ஒரு 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 கோர்ஸ் இருந்தது. அது இப்ப இல்ல, எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டரேட் அதாவது பிஹெச்டி பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து நர்சிங்ல அதிகபட்சம் ஹையர் ஸ்டடீஸ். இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஆடட் கிரெடிட்ஸ் மாதிரி நெறைய லைக் ஹெச்ஐசியா இருக்கட்டும், இல்ல ஒரு நர்சிங் எஜுகேட்டரா போறோம். இந்த மாரிலாம் வந்து போனோம்னா, எக்ஸ்ட்ரா வந்து சம் கவர்மெண்ட்லயுமே இதுவுமே இருக்கு, வெப்சைட்ஸுமே இருக்கு. இல்ல பிரைவேட் வெப்சைட்ஸுமே இருக்கு. அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ரோல் பண்ணி கொஞ்சம் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அவங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அத வச்சு நம்ம ஒரு கிளினிக்கல்ல வந்து ஒரு நர்ஸ் எஜுகேட்டரா போலாம். இல்ல ஹெச்ஐசி நர்ஸா போலாம். அந்த மாரி நர்சஸா போறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஸ் தேர் எனி அகாடமிக் ஸ்கோப்ஸ் இன் நர்சிங்? அதாவது நர்சிங்ல அகாடமிக் ஸ்கோப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து நர்சிங் முடிச்சுட்டேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர்ல போய் ஒர்க் பண்றதுக்கு சுத்தமா வில்லிங் இல்ல அப்படின்னா, அகாடமிக்ல வந்து இப்போ நர்சிங் முடிச்சவங்களே ப்ரொஃபஸரா வரைக்கும், இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, அசோசியேட் ப்ரொஃபஸராவோ, இல்ல டியூட்டராவோ இருப்பாங்க. அந்த மாரி ஒர்க்ஸ்ல நீங்க போய் கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேலரியுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஜெனரல் ஷிஃப்ட் உங்களுக்கு மத்த ஹாஸ்பிட்டல் செக்டார்ல இருக்கிற மாரி 3 ஷிஃப்ட் அந்த மாரிலாம் இருக்காது. பட் இது இந்த மாரி அகாடமிக் ரிலேட்டட் வந்து அப்ராட்லயுமே போய் ஒர்க் பண்ணலாம். பட் ஆனா லிமிட்டட் தான். பட் இந்தியாவுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமிக் ஒர்க்ன்றது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் நர்சிங் காலேஜஸ் தான் நெறைய இருக்கு. பட் எல்லாருமே ஒரே நேரத்தில போய் நானுமே ப்ரொஃபசர் ஆவறேன், நானுமே டியூட்டர் ஆவறேன்னு போனா வாய்ப்பு இல்ல. ஏன்னா அங்க லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி அங்க போய் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அவங்க அங்கருந்து யாராவது ரிலீவர் ஆவறாங்க, அந்த மாரி தான் வெளியில வந்தாங்கன்னா தான் நமக்கு அங்க ஜாப் கிடைக்கும். அதனால ஸ்கோப் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இஸ் தேர் எனி ஜாப்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்சஸ் அதர் தென் கிளினிக்? நான் முன்னாடியே இப்போ மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அதான் ஹெச்ஐசி அண்ட் நர்சிங் எஜுகேட்டர்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமிக் இல்லாம
கிளினிக் இல்லாமல், அதாவது கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க பட் பெட் சைடு இல்லை. அதர் தென் பெட் சைடு வந்து அந்த கொஞ்சம் அட்மிஷன் லெவலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நர்சிங் சூப்பரிண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரிண்டென்ட், இல்லை ஒரு வார்டோடைய ஒரு வார்டன் யூனிட்டோட சூப்பர்வைசர், இவங்களுக்குலாம் வந்து பெருசாக பெட் சைடு ஒர்க் இருக்காது. பட் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கும். இது இல்லாமல் ஹெச்ஐசி நர்ஸாக இருக்கட்டும், நர்ஸ் எஜுகேட்டர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட் சைடு பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஒர்க்கும் கிடையாது. பட் இவங்களாம் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் போனோன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 7 to 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கணுன்னுவாங்க. அது சம் கோர்சஸ் இருக்குது. ஹெச்ஐசிக்காக இருக்கட்டும், இல்லை அந்த நர்ஸ் எஜுகேட்டர் அவங்க மட்டும் கேட்பாங்க. அதாவது சூப்பர்வைசர், ஏஎன்எஸ், என்எஸ்லாம் நீங்கள் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சதும் 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். பட் சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஒரு மினிமம் 7 to 8 இருந்தாலே கொஞ்சம் அந்த மாதிரி பொசிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சேலரியுமே நல்ல சேலரியாக இருக்கும். சார் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் நர்சிங், அதாவது நர்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக. நர்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய நாலேஜ் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை தியரிட்டிக்கலாக இருக்கட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்காமல் விட்டுருந்தாலும் பட் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி உங்களுடைய தியரிட்டிக்கல் நாலேஜுமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து உங்கள் மேலே வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் வைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. சொல்லிக் கொடுக்குறதால உங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு சேலரியும் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஹைக் ஆகிட்டே போகும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மேட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நர்சிங்கில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கடுத்து நம்மளுடைய கெரியரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. கடைசி வரைக்கும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர்க்குருவி என்ன தான் பறந்தாலும் பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சேலரி வாங்க முடியாது. அதனால் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு கரியர் அப்டேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இஸ் தேர் எனி குரூப் மேண்டேட்டரி டு 12th சூஸ் நர்சிங்? அதாவது 12th முடிச்சுட்டேன், ஐ மீன் 11th முடிச்சுட்டு 12th வரேன் அப்படின்னும் போது 12th வந்து நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக குரூப் எடுக்கணுமா, இந்த குரூப் எடுத்தால் தான் நான் நர்சிங் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம். அதாவது பயாலஜி மேக்ஸ், அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அதாவது இந்த சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குரூப்பாக இருக்கட்டும், இந்த சப்ஜெக்ட்ஸ் மெஜாரிட்டி எடுத்துருக்கணும். நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா உங்களால் வந்து நர்சிங் எடுக்கவே முடியாது. இல்லை நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், இல்லை வேறு ஏதாவது இந்த பயாலஜி குரூப், அதாவது இந்த பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இல்லாமல் வேறு ஏதாவது குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா கட்டாயம் இல்லை. இந்த மெஜாரிட்டியாக இது இருந்தால் தான் உங்களால் நர்சிங் எடுக்க முடியும். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்னா உங்களால் எடுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நர்சிங் எடுக்கலாம்னு நினச்சாங்க. பட் அதில் பயாலஜி இல்லைன்றதால உங்களால் நர்சிங் எடுக்க முடியாது. இஸ் தேர் எனி கட் ஆஃப் மார்க் நீடட் ஃபார் நர்சிங்? அதாவது நர்சிங்க்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க் நீடடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீடட் தான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற நர்சிங் காலேஜில் நான் வந்து அப்ளை பண்ணோம், கவுன்சிலிங் போனோம் அப்படின்னா அந்த டைமில் கட் ஆஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ப்ரைவேட்டில் பார்த்துக்கிறேன், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெஷர் தேவைப்படாது. அங்கே ஒரு ஆவரேஜான ஒரு மார்க் இருந்தாலே போதும். நீங்கள் ஸ்பெசிஃபைடு குரூப் வந்து 12th எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து நர்சிங் கட்டாயமாக சூஸ் பண்ணிடலாம். இஸ் தட் நீட் எக்ஸாம் நெசசரி ஃபார் நர்சிங்? நீட் எக்ஸாம் வந்து நர்சிங்க்கு நெசசரியான்னு கேட்டிங்கன்னா நெசசரி. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காலேஜில், நர்சிங் காலேஜ்லையாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி காலேஜ் இருக்குல்ல நர்சிங், அந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் காலேஜில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12th முடிச்சுட்டு லைக் ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு நீட் இருக்குல்ல, அந்த நீட்டில் நீங்கள் அட்டம் பண்ணி மார்க் எடுத்துருப்பீங்க. அந்த மார்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜ்லையோ இல்லை அதர் ஸ்டேட் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து ஒரு நர்சிங் காலேஜில் சூஸ் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே பெருசாக நீட் கேட்க மாட்டாங்க. பட் கவர்மெண்ட் செக்டரில், சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் போகிறப்ப கண்டிப்பாக நீட் உங்களுக்கு கேட்பாங்க. அது கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். விச் ஒன் இஸ் பெஸ்ட், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டாக கேட்டிங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டில் பெருசாக ஃபீஸ் கிடையாது, நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய கிளினிக்கல், நிறைய கேசஸ் பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம். பட் அதுவே ப்ரைவேட் சைடு வந்தீங்க அப்படின்னா அதில் ப்ரைவேட்டில் வந்து டீம்டும் இருக்குது, நார்மல் வெறும் நர்சிங் காலேஜ் மட்டும் இருக்குது. நார்மல் நர்சிங் காலேஜ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக ஹாஸ்பிட்டல் இருக்காது. அவங்க வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களை கூட்டு போய் போஸ்டிங் பண்ணுவாங்க. போஸ்டிங் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும் வெறும் நர்சிங் காலேஜ். இதுவே வந்து ஒரு டீம் யூனிவர்சிட்டினா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரும் வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் உங்களுக்கு அடிக்கடி கிளினிக்கல் போஸ்டிங் போடுவாங்க, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கவர்மெண்ட் பெஸ்ட்டாக இல்லை ப்ரைவேட் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான்.
விச் இஸ் பெஸ்ட்? அதாவது டிப்ளமோவா, இல்ல பிஎஸ்சியா, இல்ல ஜிஎன்எம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஃபீல்டுல நம்ம இப்போ 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், இல்ல 4 வருஷம் படிக்கிறோன்னும்போது 4 வருஷம் அப்படின்றது ஒரு ஹையர் கோர்ஸ் இருக்குன்னா, அந்த கோர்ஸ்க்கு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதனால பிஎஸ்சி தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஈவன் அப்ராட் போறதா இருக்கட்டும், இல்ல இங்க நெறைய கவர்மெண்ட் செக்டார்ல 2மே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் பார்க்குறாங்க. பட் பிரைவேட் செக்டார்ல வந்து பிஎஸ்சி நர்சிங்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேல்யூ தராங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஈஸியா ஜாப் கிடைக்குது. அதனால பிஎஸ்சி தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது இல்லாம நெறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல இப்போ மெஜாரிட்டியா கண்ட்ரீஸ்ல வந்து பிஎஸ்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. இப்போ நெறைய பேர் படிக்கிறதுமே பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால பிஎஸ்சி பெஸ்ட். அதனால பிஎஸ்சி வந்து பிஎஸ்சி மேல மத்தவங்கலாம் கீழ அப்படின்னு நான் சொல்ல வரல. படிக்கும்போது சொல்றேன். பிகாஸ் இதுக்கு இப்போ நெறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து டிப்ளமோ, ஜிஎன்எம் முடிச்சவங்க. இல்ல இது எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு திரும்ப பிஎஸ்சி வந்து திரும்ப படிக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன். பிஎஸ்சி படிக்கிறது பெஸ்ட். நீங்க எடுத்தோனே பிஎஸ்சியா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ இல்ல ஜிஎன்எம்மோ முடிச்சுட்டு, இல்ல நான் ஐயோ! பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் ஆரம்பத்திலே படிக்கிறப்ப கொஞ்சம் நல்ல ஈஸியா எல்லா கண்ட்ரிக்கும் ஆக்சஸ் ஆகுற மாரி கொஞ்சம் நல்ல டிகிரியா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது பிஎஸ்சியா பண்றது பெஸ்ட். ஏன்னா நெறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, டிப்ளமோ, ஜிஎன்எம் முடிச்சுட்டு திரும்ப பிஎஸ்சி பண்றாங்க. அது நீங்க சுத்தி உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. அதனால டைரக்ட்டா பிஎஸ்சி பண்றது நல்லது என்ன பொறுத்தவரைக்கும். இஸ் தட் நர்சிங் ஆர் ஈக்குவல் டூ டாக்டர்? அதாவது நர்சிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நர்ஸ். நான் வந்து டாக்டருக்கு ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இங்கேன்னு கிடையாது. எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த மாரி வந்து நர்ஸ், டாக்டர் அப்படிலாம் கிடையாது. நர்ஸ்னாலே தனி. நர்ஸுக்குன்னு தனியா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அவங்க வந்து இதுதான் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய படிப்பு வேற, அதுக்குன்னு இருக்கிற வேலை வேற. அந்த மாரி டாக்டர்ன்றவங்க டாக்டருடைய வேலை வேற, டாக்டர் படிச்சது வேற. அந்த மாரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் எடுத்துட்டு போய் ஃபார்மசில நிக்க வச்சு, நீங்க இந்த மெடிசின் குடுங்கன்னு சொன்னா குடுப்பாங்களா? குடுக்க முடியாது. இதே ஒரு நர்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு லேப்ல போட்டு இந்த சாம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த சாம்பிளோட ரிப்போர்ட் பாருங்க. இதுல வந்து கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதனால இங்க யாருமே ஈக்குவல், யாருமே மேல, கீழ அப்பல்லாம் கிடையாது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்வாங்க. பட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செக்டார்ல மெஜாரிட்டி ஆஃப் யாருடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்குன்னா, டாக்டருடைய டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அது இப்போ இந்தியாவுல மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல. பட் அப்ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா செக்டார்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் இங்க இந்தியாவுல மெஜாரிட்டி ஆஃப் டாமினன்ஸ் வந்து டாக்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரியாலிட்டி அதுதான் உண்மை. இஸ் தேர் எனி நர்சிங் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அதாவது நர்சிங்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இது கொஷின்ஸு. கண்டிப்பாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹோம் கேர் பிஸ்னஸ்லாம் இருக்குது நர்சிங்கில். அது மட்டும் இல்லாமல் அப்ராடுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அப்ராட் போகிறவங்க நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமை வந்து கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு நர்சிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பிஸ்னஸ் ஸ்கேல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அப்ராடுக்கு வந்து ஒரு நர்ஸை வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, ஹையர் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர் மாதிரி கம்பெனி அந்த மாதிரிலாம் வைக்கலாம். பட் இதெல்லாமே ஒரு பெரிய ஸ்கேல். அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, நர்சிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் என்ன மாதிரி இந்த ஆண்டர்ப்ரனர் லைக் நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் கூட நீங்கள் போகலாம். இதெல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸ். இப்போ சப்போஸ் நான் இதே என்னுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் பேஸ் பண்ணி அது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே வந்து பிஸ்னஸில் தான் வந்துடும். அதனால் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே பிஸ்னஸ்ன்னு இருக்கும் கொஞ்சம் ஸ்கேல். பட் நர்சிங்கில் கொஞ்சம் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அது பிஸ்னஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மி தான். பட் அது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் முழுக்க எனக்கு நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த டவுட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக் கொஷின்ஸை வந்து டேரெக்டாக ஜஸ்ட் ரொம்ப ஃபார்முலாக போகாமல் ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு ஃப்ளோவில் தான் நான் பேசியிருப்பேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னமும் இல்லை, எனக்கு இன்னமும் கிளியர் ஆகலை, இந்த டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கட்டாயம் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய்.